இன்றைக்கி பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்றைக்கி டே 34. மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 21, 22, 23 3 அதிகாரங்களை இன்றைக்கி வாசிக்கலாம். இந்த அதிகாரங்களில் நிறைய விஷயங்கள், அதாவது நியாயப்பிரமாணம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதை குறித்து, நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் மோசேக்கு எப்படி தந்தாங்க அப்படின்றத காரியத்தை குறித்து இன்றைக்கி படிக்கலாம். முதலாவது சாப்டர் 21 வாசிக்கலாம். இந்த 21ல் அடிமைகளின் சட்டத்தை குறித்தும், அடிமையாக இருந்தால் அவர்களுக்கான சட்டத்தை குறித்தும், ஒருவன் கொலை செய்தால் அதுக்கான தண்டனையை குறித்தும், மனிதனை திருடினாலும் அதற்கான தண்டனையையும், சண்டைகளுக்கான தண்டனையையும், விலங்குகளை பராமரிக்கிற கடமைகளை குறித்தும் இந்த 21வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸில் 22ல் ஒருவன் களவு செய்தால் அதற்கான தண்டனையும், ஒருவன் பயிரை அழித்தால் அதற்கான தண்டனையையும், காணாமல் போன பொருட்களை குறித்த ஒரு சட்டங்களும், இரவலாக வாங்குகிற பொருட்களை பற்றியும் இந்த அதிகாரங்களில் சொல்லப்படுது. அதை தொடர்ச்சியாய் தீய நடக்கை, ஒழுங்கு நடக்கை, சூனியம் செய்தால், அப்புறம் விலங்குகளோட உடல் உறவு வைத்து கொண்டால் இது மிகப்பெரிய பாவம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டு, கடைசியாய் அந்நியர்களுக்கு கருணை காட்ட வேண்டும் அப்படின்ற காரியம், கடன் வாங்குகிறதை பற்றியும் ஈடு வாங்குகிறதை பற்றியும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 23ல் எதை குறித்து வாசிக்க போகிறோன்னா, பொய்ப்புரளிகள், பொய் குற்றச்சாட்டு, ஏழைகளின் வழக்கு, தயவு காட்டுதல், ஓய்வு வருஷம், ஓய்வு நாள், விக்கிரக ஆராதனை, முப்பெரு விழாக்கள், தூதர்களை அனுப்பி வாக்கு தத்தங்களும், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். இந்த 3 அதிகாரங்களை கொஞ்சம் பொறுமையாக வாசித்து பாருங்கள். இதில் அதிகமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நியாயப்பிரமாணம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் என்பது எது சரி எது தவறு என்பதை சுட்டி காட்டுகிற காரியம்தான். இதை தொடர்ச்சியாக வாசிங்க. வாசித்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.